ஓங்கி ஒரு அற விட்டேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி நேரத்துல கூட விளையாட்டா? அங்க கன் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில கூட 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. இனிமே பசங்களை ஒரு நிமிஷம் கூட தனியா விடக்கூடாது. ஐயோ அப்பா, உங்களை நாங்க எங்கேயுமே தனியா விட்டுட்டு போகவே மாட்டோம். என்னன்னா? ஆமா, இன்னும் சொல்ல போனா உங்க வயசே எங்களுக்கு வந்துருமோன்னு நினைக்கிறீங்க. சரி சரி வாங்க, நம்ம ஹோட்டலுக்கு போலாம். அங்க போய் சண்டை போட்டுக்கலாம். வாங்க வாங்க வாங்க, சரி வாங்க. ஐயோ ரிஷி, என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு? 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 ஒண்ணும் இல்ல. ரத்தம் வருது. இங்க வா, முதல்ல பேண்டேஜ் காட்டு. அக்கா, அம்மா ரிஷியை பத்தி திடீர்னு ஏன் சொன்னாங்க எனக்கு தெரியல. அவங்க நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்களோ. ஆனா இனிமே அவன் எப்பவுமே வரப்போறது இல்லைல்ல. சொல்லுவாங்களே, அரிசில யார் பேர் எழுதிருக்கோ அது அவங்களுக்கு தான். இங்க பாரு, யாருக்கு என்னன்னு எழுதிருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். அதான் நானும் சொல்றேன், சாப்பிடுறவங்க பேர் தான் அரிசில எழுதிருக்கோம். எங்க உங்க அண்ணா அவ்வளவு ஃபாஸ்டா வந்து கூட கடைசியில நம்மள பிடிக்கவே முடியல, பாத்தீங்களா? கொஞ்சம் வாய முடியா? நல்ல வேளை ட்ரெயினை பிடிச்சிட்டேன். இன்னைக்கு நடந்த சம்பவத்தினால ட்ரெயின் ஓடுறதெல்லாம் தடை பண்ணி வச்சிருந்தாங்க. நல்ல வேளை ஓட ஆரம்பிச்சிருச்சு. தடை பண்ணிருக்காங்களா? என்ன சொல்றீங்க? எதுக்கு தடை பண்ணிருக்காங்க? ஓ, அதுவா, அந்த யூஆர் காலேஜ் இருக்குல்ல சார், ஆமா, அந்த காலேஜை டெரரிஸ்ட் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த அட்டாக்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. என்னங்க, அந்த சம்பவத்துல அதுங்களும் போயிருக்கணும். இப்ப யார கொல்ல பாக்குறேன்? அனுவும் சுபாவும் தான். அவங்க 2 பேரும் அங்கதானே படிக்கிறாங்க. அதுங்க போய் தொலைஞ்சிருந்தா நமக்கு நல்லது. என்ன சொல்றீங்க? அண்ணா, உங்களுக்கு இறந்து போனவங்க லிஸ்ட் தெரியுமா? அதான் டிவில வந்துட்டு இருக்கேன். அப்படியா? அட ஆமாங்க, அங்க பாருங்க டிவில வருது. அதுல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க, யார் போயிட்டாங்கன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க. அட வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க, சீக்கிரமா வாங்க. ஆர்வமா இருக்கு. இன்று யூஆர் காலேஜில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். 15 மாணவர்கள், 6 ப்ரொஃபசர்கள் இதில் கொல்லப்பட்டனர். அது மட்டும் இல்லாம பொதுமக்களும் சிலர் இறந்திருக்காங்க. அவர்கள் பெயர் வருமாறு: ரமேஷ், சுரேஷ், சுவாதி, கிருஷ்ணகுமார், மனோகர், சூரியமூர்த்தி கதிரேசன், அப்புறம் வீரா அவருடைய மனைவி சாரதா. வீரா அண்ணா? என்னங்க அவருமா? வாங்க சென்னைக்கு. அங்க போனாலே பிரச்சனை ஆயிடும். ஏன்? நான் வந்து அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணனும் அண்ணியும் இப்படி இறந்து போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லதா போச்சுல. அவங்களோட சேர்த்து நம்ம செஞ்ச எல்லா தப்பும் அவங்க கூட மறைஞ்சு போச்சு இல்லையா? என்னங்க ப்ராப்ளம்? உண்மை தெரிஞ்சவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஏன் நம்ம பாதி சொத்தோட போகணும்? முழு சொத்தையும் எடுத்துட்டு போலாம் வாங்க. உங்க அண்ணன் மாதிரி ஆளையே ஏமாத்தி டக்குன்னு பேப்பர்ல சைன் வாங்கிட்டோம். அந்த பொண்ணுங்களா என்ன ஒரு ஆளா? அவங்க ஆட்டோகிராஃபை எப்படி வாங்கணும்னு தெரியும். எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் அந்த பொண்ணுங்க அண்ணாத மாதிரி நிப்பாங்கல்ல. இந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம ஆறுதல் தேவையா இல்லையா? நம்ம காரியம் நடக்கணும்னா இதுதான் சரியான நேரம். என்ன சொல்றீங்க? சென்னைக்கு கிளம்பலாமா? அட கடவுளே, என் பொண்ணுங்க. அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேங்க்ஸ் ரிஷி. நான் தான் சொன்னல, ஒண்ணும் இல்ல, சின்ன தானே. அதுக்கு போய் நீங்க எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டீங்க. டோன்ட் வரி, ஐ அம் a strong man. வாய் மூடுடா. தெரியுமா உனக்கு? உங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அப்பா? ஆமா, நீங்க 2 பேரும் அப்படி எங்க தான் போனீங்க? ஓ அதுவா, அது நாங்க எங்க போயிருந்தோம்?
ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு என் அண்ணாவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அடேய், உன்ன மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை தேடி போனா நீ ஏன் தேடி வந்தேன்னு யாரும் கேட்க போறதில்ல. இன்னைக்கு காலேஜ்ல ஒரு பொண்ணு தான் என் உயிரை காப்பாத்தினா. அப்ப திடீர்னு ஒரு கல் வந்து என் கால்ல பட்டுச்சு. அப்ப நான் குனிஞ்சேன். அப்ப புல்லட் என் மேல படாம பாவம் அந்த பொண்ணு கையில பட்டுச்சு. அதனாலதான் அவளை தேடி தேங்க்ஸ் சொல்றதுக்காக போனேன். அவ ஏன் என்ன காப்பாத்தினா, எதுக்காக வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ பேரு அனு. அனுவா? ஆமா. கேட்டியாமா? இவன் சொல்றது கேட்டியா? அணு மட்டும் வரலன்னா இன்னைக்கு இவனோட உயிரே போயிருக்கும். நாம தேடி வந்த அணுதான் நம்மளோட அணு. நம்ம உடனே அணுவை தேடணும். பாரா, இந்த வயசுலயும் அப்பா பொண்ணு தேடணும்னு நினைக்கிறாரு. How cheap. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இவனுக்கு இப்போ 23 வயசு ஆகுது. இன்னைக்கு அணு மறுபடியும் வந்து இவனை காப்பாத்தி இருக்கு. அது அனுதான்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இந்திரா, என்னோட மனசு சொல்லுது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நாம தேடி வந்த அணு இந்த பொண்ணுதான். இவனோட ஜாதகத்துல என்ன இருக்குன்னு நான் இன்னும் மறக்கல. இவனுக்கு எப்பெல்லாம் அடிபடுதோ அணுதான் நேர்ல வருவா. அவளால மட்டும்தான் காப்பாத்த முடியும். இந்திரா, இவனை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் இவன் வாழ்க்கையை வேணா மாத்தி இருக்கலாம். ஆனா இவனோட விதியை மாத்த முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப விதி எங்க இருந்து வந்தது? ரிஷி, சொல்லுங்க. உன் ஜாதகத்துல பெரிய தோஷம் இருக்கு. I'm sorry. மரண தோஷம். இங்க பாரு, உனக்கு 23 வயசு ஆயிடுச்சு. உன்னோட 23வது வயசுல அணு கூட உனக்கு கல்யாணம் ஆகலன்னா உன் உயிருக்கு ஆபத்துடா. இங்க பாருப்பா, உனக்கு 23 வயசு ஆரம்பிச்சிடுச்சு. உனக்கு எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு ரிஷி. ரிஷி, நீ பிறந்தப்போ காளி கோயில்ல இருந்த அந்த அம்மா உன்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட ஜாதகத்துல இவனோட 23வது வயசுல இந்த பொண்ணோட இவனுக்கு கல்யாணம் நடக்கலனா அசம்பாவிதம் நடக்கும். எப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாராலையுமே சொல்ல முடியாது. அதோட இந்த பையனோட மரணமும் நடக்கும். ரிஷி, நீயும் அணுவும் சேரணும்னு விதி எழுதப்பட்டிருக்கு. உன் கல்யாணம் அணு கூட நடக்கலன்னா, உன் விதியில எழுதப்பட்டது நடக்கலன்னா பெரிய ஆபத்து வந்துடும். அப்பா, ஒண்ணு தெரியுமா? நீங்க பாக்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி? நீங்க அப்படியே தமிழ் ஹாரர் மூவியோட டைரக்டர் மாதிரி இருக்கீங்கப்பா. திடீர்னு அப்படியே பேய் வந்து, பிசாசு வந்து, சூனியக்காரி வந்து நம்ம கழுத்தை நெரிச்சு கொல்ல போறா. சும்மா இருடா. நீ நம்பலன்னா விடு. உன்னோட விதி அணுவோட தான் எழுதப்பட்டிருக்கு. முதல்ல வீரா, இப்ப அணு. அணு மட்டும் உன்னோட வாழ்க்கையில வரலனா அதுக்கப்புறம் உன்னோட எதிர்காலம். வாய மூடுங்கடா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நாம இப்பவே உடனடியா ஊருக்கு கிளம்பி போயாகணும். இப்பவே இந்த நிமிஷமே என் நண்பர் வீரா வீட்டுக்கு போயாகணும். அங்கதான் இவனோட விதியே இருக்கு. அணு அங்கதான் இருக்கா. போலாங்க, காலையில போலாம். முதல்ல நாம ரூமுக்கு போலாம். வேண்டாம், நாளைக்கெல்லாம் வேண்டாம். நம்ம இன்னைக்கே போயா. நான் தான் சொல்றேன்ல, நாளைக்குன்னு. ஐயோ, இந்த ராத்திரி நேரத்துல அவங்களோட அட்ரஸ் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரிஷிக்கு வேற பாவம் கால் அடிபட்டிருக்கு. அதுவும் இல்லாம எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கோங்க. காலையில போலாம் ப்ளீஸ். சரி, நாளைக்கு நான் விடிய காலையிலேயே புறப்படணும். சரியா? நான் என் நண்பன் வீரா கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் வீட்டு வாசல்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, போலாம். 4 மணிக்கு போயிடலான்னு. இப்ப போலாமா? வாங்க போலாம். வாங்க. ओम नैनम छिदन्ति शस्त्राणि नैनम दहति पावक न चैनम क्लेदन्तयापो न शोष्यति मारुत
போனவங்க திரும்பி வர போறதில்ல. விதியை யாரால மாத்த முடியும்? நீயே சொல்ல. இருந்தாலும் நாம தான் சமாதானம் ஆயிக்கணும். இனிமே நீங்க 2 பேரும் அனாதைங்க இல்ல. நாங்க 2 பேரும் உங்க கூட இருக்கோம். எல்லாம் சரியாயிடும். இறந்தவருக்கு கொல்லி வைக்கணும். இந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்மகன் தான் கொல்லி வைக்கணும். போங்க. இல்லைங்க சித்தப்பா, அம்மா அப்பாவுக்கு அக்கா தான் கொள்ளி வைக்கணும். இங்க பாருமா, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கொல்லி வைக்கிறது நம்ம மரபு இல்ல. எங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அவங்களுக்கு பொண்ணு பையன் எல்லாமே. அக்கா தான் அவங்களுக்கு கொள்ளி வைப்பாங்க. இந்தாங்கம்மா, வைங்க. அம்மா பா, நான் பாஸ் ஆயிட்டேன். நீ ஸ்வீட் சாப்பிடு. நீ ஸ்வீட் சாப்பிடு. ஏய் ஏய் ஏய், அக்காவுக்கு கொடு, அக்காவுக்கு கொடு, அக்காவுக்கு கொடு. டே அண்ணா, அழுதுகிட்டு இருக்கியா? ஹே இல்லடா லூசர், கண்ணில் ஏதோ தூசு விழுந்துருச்சு. அப்பா சொன்னது எல்லாமே இப்போ உனக்கு உண்மைன்னு தோணுதில்ல? அதனால்தான்
வேற ஒருத்தங்களோட கண்ணீர் உன் கண்ணில் இருந்து வருது. எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு. அந்த குறி சொல்ற அம்மா சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த பொண்ணு உன் கண்ணில இருந்து கண்ணீரை வர வச்சிட போறான்னா? ஏன்னா உனக்கு பின்னாடி பல பெண்கள் கியூல நின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் நான் எப்படி தனியா எல்லாரையும் எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். அனு, எல்லாருக்கும் என்ன மாதிரி லாக்கெட் தொலைஞ்சு போச்சு போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒன்று தேடிட்டு தான் இருக்காங்க. அம்மா நீங்க என்ன தொலைச்சிங்க? அது ஒரு பழைய நினைவு, என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நிலாவை நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த நிலா உன்னோட கண்ணுக்குள்ள வந்து என்ன உனக்கு அழகு அடையாளம் காட்டும். அந்த நிலா எனக்கும் நான் அடையாளம் காட்டும். நீ எப்படி வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நாம பார்க்காம இருந்தாலும் இந்த நிலா நம்மளை பார்த்துட்டே இருக்கும். சொல்லு நிலா, நீ அவளை கண்டிப்பா பார்த்திருப்பல்ல? அவன் இப்ப எங்க இருக்கா? அவளை நான் எங்க பார்ப்பேன்? சொல்லு. அப்படின்னா அப்பா சொன்னது உண்மைதானா? அப்ப என்னோட உயிரை காப்பாத்தினது அந்த அணு தானா? அவதான் அப்பா தேடுற அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணா? எனக்கு என்னதான் ஆச்சு? நடு ராத்திரியில எதுக்கு நான் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏன்? ஒருவேளை நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லாதனாலயா? அதனாலதான் இருக்கும். இத்தனைக்கு அவன் உயிரை காப்பாத்திருக்கா. அப்பா என்னோட விதியை நீதான் சொல்றாரு. அது உண்மைன்னா கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை பார்ப்பேன். ஆனா நான் உன்னை எங்க பாக்குறது? அக்கா பாரு, வானத்துல புதுசா 2 நட்சத்திரம் இருக்கு. அதுல இருக்கிற அந்த 2 நட்சத்திரம் நம்ம அப்பாவும் அம்மாவும் தான். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, இறந்து போய் கடவுள் கிட்ட சேர்றவங்க நட்சத்திரமா மாறிடுவாங்கன்னு. அக்கா அங்க பாரு, அப்பா அம்மா நம்மள பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட அந்த நிலா கூட தெரியுது. அந்த நிலாவை நீ தினமும் தானே பாத்துட்டு இருக்க. அக்கா ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. நீ இன்னைக்கு அந்த நிலாவை பார்க்கவே இல்லை. அம்மா அப்பா நம்ம கூட இருக்கும்போது இருந்த மாதிரி அந்த நிலா இப்போ எனக்கு தெரியல. இது வேற மாதிரி இருக்கு. இந்த நிலா, இந்த நட்சத்திரம் எல்லாம் ராத்திரியில மட்டும்தான் தெரியும். ஆனா அப்பா அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க மனசுக்குள்ளதான் இருக்காங்க. நான் இப்ப கண்ணு முன்னால அவங்க முகம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அவங்களோட ஞாபகங்கள், அவங்க நம்ம கூட இருந்தது, ஆசீர்வாதம் பண்ண அவங்களோட கைகள்,
எல்லாம் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கும். அவங்க தான் நமக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க. நண்பனை பார்க்க போறேன், நான் என் உயிர் நண்பனை பார்க்க போறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் நண்பனை அவர் சந்திக்க பாடுறதை கேட்டீங்களா? நண்பனை பாக்குற சந்தோஷத்துல ஒருத்தருக்கு தலைவால் புரியல. கொஞ்சம் பார்த்து பேசுப்பா. இது வண்டி. இதுவே பிளேனா இருந்தா அப்படியே தர இறங்கி இருந்திருக்கும். ஒருவேளை எங்கேயாவது வீரா அங்கிளை பார்த்திருந்தா. சார் நான் வேணா வண்டி ஓட்டவா? அட வேண்டாம்ப்பா, நான் தான் என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன்ல. என் நண்பன் வீரா இருக்கானே, ஒரு அருமையான விவசாயி. அவன் தினமும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஃபனை சும்மா வெளுத்து கட்டுவான். அதுவும் பச்சை மிளகா வெங்காயத்தோட. ஆக்சுவலி வெங்காயம் மிளகா தேவையே படாது, ஏன்னா அவன் ஒய்ஃபோட கைப்பக்குவம் இருக்கு. ஐம் ஷூர் கண்டிப்பா அவனோட ஒய்ஃப் அனுவுக்கு சமைக்க கத்து கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அனு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அப்புறம் தினமும் சுவையான டிஃபனை செஞ்சு கொடுக்க போறா. எல்லாரும் நல்லா கேட்டுங்க, முதல்ல நான் தான் டிஃபனை சாப்பிட ஆரம்பிப்பேன். டாட், ஒருவேளை அண்ணன் பொண்ணை பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? வாய மூடு. கண்டபடி உளராது, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆமாப்பா, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அந்த பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கா, தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அப்பா அதை தவிர வேற எதுவும் இல்ல, எதுவுமே இல்ல. சரி சரி இருக்கட்டும், விடுறா. ஒரு தடவை வந்து என் நண்பனோட குடும்பத்தை சந்திச்சு பாரு. அனுபவ முதல்ல பாரு. அதுக்கப்புறம் நானே வேண்டான்னு சொன்னாலும் நிச்சயமா நீ கேட்கவே மாட்டேன். அப்பா நான் சொல்றத வாய மூடிட்டு சும்மா வாடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கர சந்தோஷத்தோட என் நண்பனை பார்க்க போயிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் என் நண்பனோட முகத்தை நேர்ல பார்க்க போறேன்டா. என்ன நட்பு என்ன? அண்ணா இது அந்த மாதிரி நட்பு இல்ல, வேற. மாம், அப்பா சந்தோஷத்தை பார்த்தா வேணா அவருக்கு பொண்ணு பார்க்குற மாதிரில போயிட்டு இருக்காரு. வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காரு பாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடி இவனுக்கு. அந்த வார்த்தையை அப்பா சொல்றாரு. எதுவும் பேசாத. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அடக்கடவுளே, போய் இறங்கி பாருங்க பாருங்க. ஹலோ சார். சார், ஆர் யூ ஆல் ரைட்? என்னங்க வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? சாரி சார், சாரி. அது வந்து என்னாச்சுன்னா பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால திடீர்னு சாரி, மன்னிச்சிடுங்க. ராஜ், என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? வீரா அங்கிள். அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. சரி வா, சீக்கிரம் போய் கட்டி பிடிச்சிடலாம். அங்கிள் எப்படி இருக்கீங்க? அங்கிள் 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 எப்படி இருக்கீங்க? நான் ரிஷி, இவன் தான் மனோ, இவன் என்னோட தம்பி. நாங்க உங்க நண்பரோட 2 அழகான குட்டி குட்டி பசங்க. எங்களை அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? இவரு அப்பாவை விட பயங்கரமா எமோஷனல் ஆகிறாரு. வீரா அங்கிள். என்னண்ணே பேரு சொன்னோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிள் என் டிஷர்ட் அழுக்காகுது. விநாயகம், எது இவரு வீரா அங்கிள் இல்லையா? இல்ல, நான் என்னோட எமோஷன்ஸ்ல வேஸ்ட் பண்ணிட்டேம்மா. வாட் இஸ் திஸ் மாம்? விநாயகம் எப்படி இருக்க? வீரா எப்படி இருக்கான்? வீரா எப்படி இருக்கானா? அப்படின்னா நீ அவனுக்கு காரியம் பண்ண வரலையா? உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். உனக்கு தெரியாதா? நேத்து
காலேஜ்ல தீவிரவாதிங்க அவரை கொன்னுட்டாங்க. இல்ல இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இல்ல இல்ல, நீ நிச்சயமா ஏதோ தெரியாம தான் இப்படி பேசிட்டு இல்லப்பா, அதுதான் உண்மை. என்னோட வீராவுக்கு அப்படி எதுவும் ஆயிருக்காது. இதோ என் மனைவி, என் பையன் ரிஷி, மனோ, என்னோட குடும்பத்தை ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வீராவை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல இல்ல, வீரா இறந்திருக்க மாட்டான். அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. என்னை எப்படி சமாதானப்படுத்திக்கிறது? வீராவோட தம்பி காரியத்துக்காக மும்பையில இருந்து வந்திருக்கான். அதனால நீயும் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு. ஐயோ என்னங்க இது, உங்க அண்ணன் போனதுல இருந்து நம்மள அழ வச்சுட்டே இருக்காங்க. ஹலோ ஹலோ, நான் ராஜ் பேசுறேன். வீராவோட ஃப்ரெண்ட் ராஜு அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அதாவது என்னோட உயிர் நண்பன். ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, உங்க வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கலங்க. பரவாயில்ல விடுங்க, நாங்க நேரடியாவே வீட்டுக்கு வந்து பேசுறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம்.